சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. வெல்கம் டு கஞ்சி சோறு சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாறை மீனுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியா சைடு வந்து பாப்புலெட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இதில் வந்து சென்டர் முள் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி எல்லாம் சதையாக தான் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மீன் வந்து நல்லா கொடுக்கலாம், எந்த விதமான பயமும் இல்லாமல் கொடுக்கலாம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து டக்குன்னு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பண்ணுற மாதிரி, இந்த பேச்சுலரு இல்லை அவசரத்துக்கு பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். ரொம்ப அதிக மசாலாலாம் இல்லை. இந்த ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மசாலாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம்லாம் இருக்காது. அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ 1 கிலோ எடுத்துருக்கோம். 1 கிலோவுக்கு வந்து 50 கிராம் சக்தி மீன் வறுவல் மசாலா. இதை ஃபுல்லாக போட்டுக்கோங்க, இது கரெக்டாக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா மசாலாலே உப்பு இருக்கும், ஆஃப் உப்பு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு. நம்ம 1 ஸ்பூன் போடுவோம், பத்தலைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகாய்த்தூள். ரொம்ப அதிகம் போட்டுறக்கூடாது, ஏன்னா சக்தி மசாலா மீன் மசாலாலே ரொம்ப காரம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நம்ம இந்த மிளகாய்த்தூள் போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் ஈவனாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இப்போ தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மாதிரியே மீன்லேயும் தண்ணி விடும். மசாலா பிசையும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி பிசையணும், தண்ணி மாதிரி பிசையக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எப்படி பிசையலான்றதை பார்ப்போம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சிங்கனாவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வந்து எண்ணெயில் பொரிக்க போகிறது கிடையாது, நம்ம வந்து தோசைக்கல்லில் தான் போட்டு பொரிக்க போகிறோம். இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. இந்தளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்க்க போகிறோம். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம், கடலை மாவும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து கடலை மாவு தான் இருக்குது, அதனால் கடலை மாவு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலை மாவு ரொம்ப அதிகமாகவும் போட்டக்கூடாது, அப்புறம் பொரியும் போது அந்த கடலை மாவோட ஸ்மெல் இருக்கும். அதனால் 1லேருந்து ஒரு 1.5 போடலாம், இல்லைனா 1.25 அளவு கூட போட்டுக்கலாம், சும்மா அந்த பைண்டிங்காக தான். ஓகே, இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இன்னும் இந்த அளவுக்கு பிசைச்சுக்கோங்க. அதாவது இப்படி இந்த மசாலாவை எடுத்து மீனில் வந்து தடவுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். விதை இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுங்க. மசாலா வந்து இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம மீனில் தடவும் போது மீன்லேருந்து லைட்டாக தண்ணி வரும். அப்படி வந்து பிசையும் போது கரெக்டாக இருக்கும். நம்ம பிசையும் போதே தண்ணியாக பிசைஞ்சிட்டோம்னா அப்புறம் மீன்லேருந்து விடுற தண்ணியிலையும் இதில் கலந்து மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் அப்படியே எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்படி மசாலா ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீன்லையும் இப்படி எடுத்து இந்த உள்பக்கம் அப்படியெல்லாம் தடவணும். அப்போ தான் எல்லா பக்கட்டும் மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும்.
இப்போ மசாலா எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா தடவி விட்டுறணும். எல்லா மீன்லேயும் மசாலா படுற மாதிரி. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா வெளியே வச்சு ஊற வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே இந்த மீன் நல்லா அப்சர்வ் பண்ணணும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்ப்போம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா மசாலாவில் வந்து மீன் ஊறிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை போட்டுக்கலாம். அப்படியே ஸ்லோவாக உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போ மறுபடியும் அந்த பக்கம் திருப்பி போடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போடணும். நம்ம போட்டிருக்க மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட பிரியாமல் அப்படியே அந்த இதுலேயே மீன்லேயே ஒட்டியிருக்கு பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்படி அமைக்க பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்திங்கன்னா போதும். நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். ஃபைனலாக என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கருவேப்பிலை லைட்டாக தீவி ஒரு பரட்டி விட்டு எடுத்துடலாம். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து நம்ம நல்லா மீன் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.